என்ற பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய்க்கான கொள்ளைக்கான முகாந்தரங்களை நாங்கள் கண்டறிந்தோம். அதைத்தான் சென்னை கிண்டியில் உள்ள உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்திலே திமுக நகர்மன்ற தலைவர் கவிதா சங்கர் அவர்கள் 19 வகையான ஊழல்கள் செய்வதற்கான முகாந்தரங்களை செய்திருக்கிறார் என்ற சாட்சியங்களை ஆதாரங்களை சென்னை முறைமன்ற நடுவத்தினுடைய நீதியரசர் முன்னாலே நாங்கள் நேர் நின்று எங்கள் புகாரை அளித்தோம். அது நீதியரசர் வாயிலாக கிடப்பில் இருக்கிறது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அது விசாரணை முடிவுறாமல் அப்படியே பெண்டிங் இருக்கு. அதுக்கு ஒரு தீர்ப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே நடந்த முறைகேடுகளில் இந்த பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாத ஆள் அரவம் இல்லாத ஒரு பொட்டல் காடு திரும்பி பார்த்தால் அங்கே அணைப்பாளையம் ஏரி, இதோ இந்த பக்கம் ஒரு பெரிய ஆண்டவர்கள் கேட்டு கரடு, இந்த பக்கம் நானுமனை காலேஜுக்கான பெரிய ஒரு ஏரி, ஓட்டன் குட்டை ஏரி, அது ஒரு நாங்கள்லாம் விரும்பாத அந்த ஓட்டன். இங்கே படகு வச்சு மலையாளத்தை பரிசல் வச்சு தான் இங்கெல்லாம் உள்ள வருவாங்க. 25 ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற இயற்கை பேரிடர், இயற்கை பெருவெள்ளத்தில் இந்த பகுதி தண்ணீரை முழுகும். அந்த இடத்துல தான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே தான் ஒரு கூட்டுக்கொள்ளை பேருந்து நிலையத்தை கடந்த திமுக ஆட்சியாளர்கள் மதியவேந்தன், ஓசிகா ராஜேஷ்குமார், திமுக ராசிவர நகர்மன்ற தலைவர் கவிதா சங்கர், அவருடைய கணவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னபோது நம்பர் 1 ஃப்ராடு சங்கர் போன்ற இவர்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து, அதை விட இவரையெல்லாம் காப்பாற்றுகின்ற வெண்ணந்தூரை சேர்ந்த முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய நேர்முக உதவியாளர் என்று சொல்லக்கூடிய தினேஷ் அவர்கள் இந்த கூட்டு முயற்சியில தான் இந்த 20 கோடி திட்ட மதிப்பில் இந்த பேருந்துகளை இன்றைக்கு முடங்கி கிடக்கிறது. இன்றைக்கு ஆட்சி இது மக்களுடைய கடும் எதிர்ப்பு, மக்களுடைய கடும் கோபம், நகர மக்கள், தொகுதி மக்கள், சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து இன்றைக்கு சென்ற தேர்தலிலே திமுகவை 2ஆம் இடம் தரவில்லை, 3ஆம் இடத்துக்கு தள்ளினார்கள். பாரதிய ஜனதா மக்கள் விரோத, ஜனநாயக விரோத, மானுட குலத்துக்கு விரோதமான பாரதிய ஜனதாவுக்கு 2ஆம் இடம் கொடுத்து திமுகவை 3ஆம் இடம் தள்ளியிருக்கிறார்கள். அந்த தேர்தல் படிப்பினையை அறிந்த ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த நம்ம இன்றைக்கு இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் யோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த கோரிக்கையை செவிமடுத்து மரியாதைக்குரிய திருச்செங்கோடு பகுதிய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவ அமைச்சர் அருண்ராஜ் இவர்களும் இன்றைக்கு பேசி ஒரு நல்ல முடிவாக இந்த பேருந்து நிலைய நடவடிக்கையில் மேலும் எடுக்கக்கூடாது, கிடப்பில் போட வேண்டும் என்று அமைச்சர் வாயிலாக கலெக்டருக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த பேருந்து நிலையம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ராசிபுரம் வாழ்கின்ற பெரியோர்கள், வணிகர்கள், சேவை அமைப்புகள், அனைத்து அரசியல் கட்சிகள், ஏன் திமுகவை சேர்ந்த அடிநிலை தொண்டரிலிருந்து இடைநிலை பொறுப்பாளர் வரை இன்றைக்கு மகிழ்கிறார்கள். நன்றி.